ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் சிம்பிள் குர்தா கட்டிங் தான். இது வரைக்கும் நீங்கள் குர்தாஸ் கட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களோட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக்லேருந்து ஒரு ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா ஃபேப்ரிக்குமே என்னோடய பொட்டிக்லேருந்து இருக்கிறது தான். பொட்டிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு எல் சைஸ் குர்த்தி தைக்கிறதுக்கு. குர்தா சுடிதார் டாப் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீல வாக்கில் லென்த் வைஸ் வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு லென்த் எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். அண்ட் இன்றைக்கி எல்லாமே நான் வந்து மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் எப்படி மெஷர்மெண்ட் டிவைட் பண்ணுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் மடிச்சுட்டு அடுத்து நம்ம வித் வைஸ் மடிச்சுக்கிறோம். நம்ம வித் வைஸ் மடிக்கையில் ஃபுல்லாகவே ஃபேப்ரிக்கை வந்து மடிச்சிடக்கூடாது. நம்மளோட உடம்புல அதிகபட்ச அளவு நம்ம எங்கே எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் எடுப்போம் குர்தாக்கு. ஸோ ஹிப் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதோட ப்ளஸ் 1 இன்ச் ஆர் 2 இன்ச் நம்ம அலவன்ஸ் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட ஃபேப்ரிக்கை அளந்து எடுக்கணும் வித் வைஸ் எடுக்கையில். ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம 4 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டட் சைட்லேருந்து நம்மளோட நெக்கோட அகலம் எடுத்துக்கிறோம், கழுத்தோட அகலம் எடுத்துக்கிறோம். ஸோ 2.5லேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் நார்மல் நெக்லைனுக்கு வைக்கலாம். ஸோ நான் வந்து 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்து ஷோல்டர் வந்து எனக்கு 14.5 வரும். ஸோ நான் வந்து 7 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து கரெக்டாக 7 இன்ச் வந்து அளந்து எடுத்துக்கிறோம். இங்கே கழுத்தின் அகலம் வந்து 3.5 வச்சுருக்கேன். கீழே கழுத்தோட உயரத்துக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு 6 இன்ச்சும் பேக் நெக்குக்கு 4.5 இன்ச்சும் வச்சுருக்கேன். இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்புக்கு ஒரு 1/2 இன்ச் இறக்கிக்கோங்க. ஸோ அங்கேருந்து உங்களோட ஆர்ம் ஹோலை டிவைட் பண்ணி 2ஆக டிவைட் பண்ணி அதையும் அளந்துக்கோங்க. எனக்கு 7 இன்ச் வருது. ஸோ நான் 7 இன்ச் வச்சு அந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறதுக்கு அளந்து வச்சுக்கிறேன். அடுத்து பாடியோட அகலம். நம்மளோட பாடியோட அகலத்துலேருந்து நம்ம வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட சுற்றளவுலேருந்து அதை 4ஆக டிவைட் பண்ணி அதை அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் வந்து அதுக்கப்புறமா அலவன்ஸ் கொடுத்துப்போம். இது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் மாதிரி சொல்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்பையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களை நீங்களே எப்படி மெஷர் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மொத்த அகலம்லாம் எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா. இப்போது உயரத்துக்கு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உயரம் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற டாப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் அண்டர் பெஸ்ட்டோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த ஓப்பன் எங்கே வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, சைடு ஓப்பன் எங்கே வைக்கிறீங்கிறத பொறுத்து அதுக்கு கீழே ஒரு மெஷர்மெண்ட் கூட நம்ம எடுக்கலாம். ஸோ நான் அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பாடி மெஷர்மெண்ட், அதுக்கு கீழே வெயிஸ்ட் மெஷர்மெண்ட், அதுக்கு கீழே ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஆர்ம் ஹோலை வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பு கீழே இருக்கிறதுல 7 இன்ச்சு. ஸோ அதில் பாதியை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். உங்களோட ஆர்ம் ஹோலோட ஸ்லோப் எங்கே இருக்கோ அதில் பாதியை மார்க் பண்ணி லைட்டாக கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. எல் சைஸுக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ளே எடுக்கணும். ஸோ பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வந்து ஃப்ரண்ட் நெக் லைனுக்கு வரும், உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வரும். ஸோ 1/2 இன்ச் உள்ளே எடுத்து அதையும் நான் அப்படியே கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணி விடுறேன். இப்போது இந்த நெக்லைனில் நீங்கள் என்ன நெக்லைன் வேணாலும், நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல, 3.5 இன்ச் அகலம் 5.5 இன்ச் உயரம் இல்லை 6 இன்ச் உயரம் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு இடையில நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சிம்பிள் யூ நெக்லைன் மாதிரி போடுறேன். ஸோ பிகினராக இருக்கையில் யூ பாலாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த பாடி மெஷர்மெண்ட்டை மேலே இருக்கிறத கரெக்டாக தான் எடுத்து மெஷர் பண்ணி கோடு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால அது கரெக்டாகவே இருக்குது. வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி தான். நம்மளோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆக டிவைட் பண்ணி அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஹிப் மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு சைடு ஓப்பனிங் எந்த இடத்துல வரணுங்கிறத பொறுத்து, சில பேர் வந்து மேலே டாப்பில் ஹிப்லேயே வச்சுப்பாங்க, சில பேர் கீழே வரைக்கும் வரும். ஸோ உங்களோட ஓப்பனிங் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத வச்சு அங்கேயும் வந்து மேலேருந்து அந்த உயரத்தை அளந்து அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கீழே இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுதுனால நான் அதிலேருந்து ஒரு 1 இன்ச் அகலம் வச்சு எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல ஓப்பனிங் வரணுமோ அந்த இடத்த உங்கள் உடம்பை சுற்றி மெஷர் பண்ணிக்கோங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லா இடத்தையுமே கர்வ்டு ஷேப்பில் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு அந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலவன்ஸை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பேக் நெக்லைன், பேக் ஆர்ம் ஹோல் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துருங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்போ பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலே. ஸோ கீழேயும் நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன்.
நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்போ, நம்ம சைடில் வந்து சைட் ஸ்லிட் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் அது. கீழே முன்ன பின்ன இருந்ததுனால லைட்டாக வந்து அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு கீழே ஸ்லைட்டாக ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். ரொம்ப நேராக நிற்காமல் ஒரு கர்வ்டு ஷேப்பில் வந்து உங்களுக்கு சைட் ஸ்லிட் முடிக்கையில் அழகாக இருக்கும். இப்போ பேக் ஃபேப்ரிக், ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் ரெண்டையும் எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் ரெண்டாக மடித்து ஃப்ரண்ட் நெக்லைன் அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டு ஃபுல்லாக வரைஞ்சி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டாக வரும். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லென்த் வைஸே தான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட கையோட உயரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கையோட அகலம், ஸோ அதில் எல் சைஸ்க்கு நான் 3 இன்ச் கீழே உங்களுக்கு கைவெட்டு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஒரு கர்வ்டு ஷேப்பாக மார்க் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்ட் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் டீட்டெயில்டாக வேணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி 3/4 இன்ச்சுக்கு நான் வந்து அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். பேக் ஸ்லீவ்ஸ் இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுங்க ஃபஸ்ட்டு. ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ இது நிறைய பேர் வந்து 2 கையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஒன்றா இருக்கணும். அதாவது நல்ல பக்கமும் ரைட் சைடு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். 2 சைடும் ஃபேப்ரிக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ ரைட் சைடு ஃபேப்ரிக் ஒன்றா பார்க்குற மாதிரி வச்சு ஃப்ரண்ட் ஸ்லோப் கட் பண்ணிங்க அப்படின்னா 2 கைக்குமே தனியாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேசிக் டாப் தான் இன்றைக்கி நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஒரு பிகினர் சீரீஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பிகினர் சீரீஸில் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் பேலன்ஸ் இருக்கிற அதே ஃபேப்ரிக்கில் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டட் எட்ஜையும் நம்மளோட டாப் கட் பண்ணியிருக்கோம்ல அதையும் நம்ம வந்து ஃபோல்டட் எட்ஜாகவே வச்சு நெக்லைன் வந்து கட் பண்ண போகிறோம். கேன்வாஸ்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கிற நம்மளோட நெக்லைனையும் அதோட ஃபோல்டட் ஒன்றா வைக்கிற மாதிரி வச்சு அந்த நெக்லைனை அதே மாதிரி வரைஞ்சி கொடுங்க. அப்புறம் ஒரு 1 இன்ச் வச்சு அது பக்கத்துலேயே வந்து ஒரு மார்க் போட்டு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர் சீரீஸில் வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நெக்லைன்ஸ்லாம் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ பேக் நெக்குக்கும் நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். சைட் ஸ்லிட் பைப்பிங்லாம் வந்து இனிமேல் வர வீடியோஸில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வச்சு பேக் நெக்குக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உயரம் வந்து 47 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு 2.25 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. இல்லைனா ஒரு பேசிக் டாப்புக்கு 2 மீட்டர் வந்து உங்களுக்கு எல் சைஸ் வரைக்கும் தாராளமாக போதும். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் கட் பண்ணியாச்சு. அதுக்கு நெக்லைன் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். ஸோ உங்களோட மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து அதை கரெக்டாக டிவைட் பண்ணி அலவன்ஸும் மெஷர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபிட்டான உங்களுக்கு டாப் வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்